நிறைய சிவன் கோவிலுக்கும் போயிருக்கோம், விஷ்ணு கோவிலுக்கும் போயிருக்கோம். ஆனா இங்க ரெண்டும் சேர்ந்த கோவில். இந்த கோவிலுடைய வரலாறு என்ன? எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க? அரியும் சிவனும் ஒன்று, இதை அறியாதவர் வாயில் மண்ணு அப்படிங்கிறது ஒரு சொலவன். ஆள் உயரத்துக்கு புற்று மேலோங்கி இருந்த போது அந்த புற்றை வெட்டுறார். அப்படி வெட்டும் போது இப்போ சிவா விஷ்ணு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு போது சிவன் அபிஷேக பிரியர், அதன் பிறகு பெருமாள் பார்த்தோம்னா அலங்கார பிரியர் அப்படின்னும் போது இந்த கோவில்ல எப்படி அந்த பெருமாள் அலங்கார பிரியராகத்தான் எந்நேரமும் அலங்கார தோட்டத்துல தான் இருப்பார். வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே சொர்க்கவாசல் திறக்கிறது ரொம்ப விசேஷமானது பெருமாள் கோவில்ல அப்படின்னும் போது இந்த கோவிலையும் அந்த விசேஷம் நடக்குதா? எப்படி நடைபெறுது? சங்கரன் கோவில், சங்கரநாராயணர் கோவில்ல இந்த ஆடி தவசு திருவிழா நடக்குது இல்லையா, ஆடி மாதங்கள்ல நடக்குது அப்படின்னும் போது அதோடைய சிறப்பு பத்தி சொல்லுங்க. ஆடி மாதத்தில் அம்பாள் ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம கோவிலுக்கு போகிறோம், இல்லை பக்தி இலக்கியங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒன்று சைவம் இன்னொன்று வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக தான் பிரிப்போம் இல்லையா. ஒரு கோவில்னா இந்த கோவில் சைவம் கோவில், இந்த கோவில் வைணவம் சார்ந்த கோவில், வைணவர்களுக்கான கோவில், அந்த மாதிரி தான் பிரிக்கிறது உண்டு. ஆனால் ஒரு கோவில் தமிழகத்தில் சைவமும் வைணவமும் ஒன்றாக இணைந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சென்னையிலேயே கூட பார்த்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவா விஷ்ணு கோவில் ஒன்று இருக்கு. ஆனால் அந்த கோவில் பார்த்தோம்னா கருவறை தனித்தனியாக இருக்கும், சிவனுக்கு தனியாக இருக்கும், விஷ்ணுவுக்கு தனியாக இருக்கும் கருவறை அப்படிங்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஒரு கோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரே கருவறையில் ரெண்டு பேருமே ஒன்றாக நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு கோவில், மிகவும் சிறப்பான ஒரு கோவில் இருக்குது. அதுதான் சங்கரன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர நாராயணன் கோவில். அதாவது சங்கரன் அப்படின்னா சிவன், நாராயணன் அப்படின்னா விஷ்ணு இல்லையா, அந்த ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கோவிலை பற்றிய வரலாறையும் அதோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இன்றைய ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய செந்தூர் நாராயணன் சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். முதல்ல இந்த கோவில் பத்தி நான் எனக்கே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. என்னன்னா நிறைய சிவன் கோவிலுக்கும் போயிருக்கோம், விஷ்ணு கோவிலுக்கும் போயிருக்கோம். ஆனா இங்க ரெண்டும் சேர்ந்த கோவில், இந்த கோவிலுடைய வரலாறு என்ன? எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க? சைவ வைணவ மதத்துக்கு ஒற்றுமையாக திகழ்வது சங்கரன் கோயில், சங்கரநாராயணர் திருக்கோயில். அரியும் சிவனும் ஒன்று, இதை அறியாதவர் வாயில் மண்ணு அப்படிங்கிறது ஒரு சொலவடை. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் சிவனும் பார்வதியும் ஒன்றிணைந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தனியாக இருக்கிறது. சிதம்பரத்திலேயே சொல்லப்போனால் நடராஜர் கோவில் வளாகத்திலேயே நடராஜர் சன்னதிக்கு அருகிலேயே கோவிந்தராஜ் சாமி சன்னதி இருக்கிறது. இப்போது சங்கரன் கோயிலில் சங்கர நாராயணர் இருவருமே ஓருருவாக காட்சி தரும் ஒரு அற்புத தலம் உள்ளது. இதற்கு காரண காரியம் உள்ளது. பார்வதி சங்கர நாராயணராக காட்சி தர வேண்டும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்கிறார். அதற்கு சிவபெருமான், நீ பொதிய மலைச்சாரலில் போய் அங்கு புன்னைவனம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அங்கே போய் தவம் இரு, உங்களுக்கு நான் சங்கர நாராயணராக ஓருருவாக காட்சி தருகிறேன் அப்படின்னு சொல்றார். உடனே பார்வதி கைலாயத்திலிருந்து பூமிக்கு புன்னைவனத்துக்கு வரா. அவங்க கூட பார்வதியுடைய தோழிகள்லாம் பசுக்களாக மாறி வராங்க, கூட வராங்க. புன்னைவனத்தில் ஒற்றைக்காலில் ஊசி முனையில் நின்று தவம் இருக்கிறாங்க. யாரு? கோமதி தேவி என்ற பேர்ல அவங்க தவம் இருக்கிறாங்க. அவங்க முகம் மதியாக ஜொலிக்கிறது. மதி என்றால் சந்திரன் ஜொலிக்கிறது. அவங்க சுற்றிலும் பசுக்கள், கோ என்றால் பசு, பசுக்கள் நிற்கின்றன. ஆக கோ ப்ளஸ் மதி, கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் கோமதி அம்மன். இன்னொன்று
ஆவுடை நாயகி அப்படிங்கிற ஒரு பேரும் அவங்களுக்கு உண்டு. ஆ என்றாலே பசு, பசுக்களுடைய நாயகி ஆவுடை. சரி, இவங்க தவம் இருக்கிறாங்க. இதற்கிடையில் சங்கன் பதுமன் அப்படின்னு 2 நாக மன்னர்கள். சங்கன் வந்து சிவபக்தன், பதுமன் என்பவர் வந்து விஷ்ணு பக்தன். சங்கன் வந்து சிவனே பெரியதுங்கிறான், பதுமன் வந்து விஷ்ணுவே பெரியது அப்படின்னு சொல்கிறான். இவங்களுக்கு இடையில தகராறு இருக்குது. இந்த தகராறை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் தவம் இருக்கிறாங்க. இவங்க தவத்துக்கு மகிழ்ந்து சிவனும் விஷ்ணுவும் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று உத்திராட நட்சத்திரத்தில் ஆடி அம்பாளுக்கு சங்கர நாராயணராக காட்சி கொடுக்குறாங்க. அந்த நாள் ஆடி தபசு அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்க ஆடி மாதம் பௌர்ணமியில் அவங்க காட்சி கொடுக்கறனால இவங்க தபசு தவம் என்றால் தபசு என்றால் தவம். இவங்க தபசு மெச்சு அவங்க காட்சி கொடுக்குறாங்க. சரி, உடனே வந்துட்டு இவங்க சங்கர நாராயணராக காட்சி கொடுக்குறாங்க. இவங்க தவத்திற்கு பிறகு சிவனிடம் சென்று சேர வேண்டும். ஆனால் அவரது உடலில் பாதியாக இருப்பது விஷ்ணு. திரும்பவும் அம்பாள் தவம் இருக்கிறாங்க. அந்த தவத்திற்கு பிறகு இறைவன் சங்கர லிங்கனாராக மாறி அம்பாளை கரம் பிடிக்கிறார். கோவிலில் சங்கர நாராயணருக்கு ஒரு சன்னதி, சங்கர லிங்கனாருக்கு ஒரு சன்னதி, கோமதி அம்பாளுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. சரி, இந்த சங்கரலிங்கனார் என்ற வழிபட்ட யார் இவங்க சங்கனும் பதுமன், இந்த 2 நாக மன்னர்களும் அம்பாளோடு இருந்து அந்த லிங்கத்தை வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த லிங்கத்தை புற்று வந்து மூடிடுது. இந்த புற்று மூடியவுடன் அது ஒரு நந்தவனத்தில் அதில் காவற்பறையன் என்பவர் வந்து அதை வந்து மேற்பார்வை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் வந்து ஆள் உயரத்துக்கு புற்று மேலோங்கி இருந்தபோது அந்த புற்றை வந்து வெட்டுறார். அப்படி வெட்டும்போது அதன் அடியில் இருந்த ஒரு நாகத்தின் மீது வெட்டு விழுந்தது. பக்கத்தில் லிங்கம் இருக்கிறது. அந்த புற்றுருவாக அந்த லிங்கம் காட்சியளிக்கிறது. அதுக்கு வன்மீகநாதர்ங்கிற பேர், புற்றிடங்கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். இந்த புற்றுருவாக சிவலிங்கம் தென்பட்ட காட்சியை காவற்பறையன் வந்து அந்த பகுதிக்கு வந்த உக்கிரசோழன் மன்னரிடம் தெரிவிக்கிறார். அவர் உடனே அந்த இடத்தை வந்து பார்க்கின்ற போது அசிரீரியாக இறைவன் வாக்கு கேட்கிறது. அந்த வாக்கு, இந்த இடத்தில் பெரிதாக கோவில் கட்டும்படி மன்னனுக்கு அவர் பணித்தார். உடனே மன்னர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டி வழிபடுறார். இதுதான். சரிங்க ஐயா. இப்போ வந்து அந்த கோவில் வந்து பார்த்தோம்னா 108 சக்தி பீடங்களில் ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய வரலாறு பற்றி சொல்லுங்களேன். தச்சனுடைய மகள் தான் தாட்சாயினி. தச்சன் யாகம் நடத்தும் போது சிவபெருமானுக்கு அழைப்பு கொடுக்காமல் யாகம் நடத்துகிறார். இதனால் தச்சனுடைய மகளான தாட்சாயினி சிவனிடம் தச்சன் நடத்தும் யாகத்துக்கு செல்லுமாறு கேட்குறா. எனக்கு அழைப்பு இல்லாத இடத்துக்கு நீ செல்லக்கூடாது அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். அதை மீறி தாட்சாயினி அந்த யாகத்தில் கலந்து கொள்கிறார். அவரை தச்சன் அவமதித்து விடுகிறார். இதனால் ஆத்திரமடைந்த தாட்சாயினி, உன் யாகம் அழிய கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாக குண்டத்தில் வந்து விழுந்து உயிரை மாய்க்கிறார். இதை அறிந்த சிவபெருமான் தாட்சாயினியின் உடலை தூக்கி தலைக்கு மேல் விட்டு சுற்றுகிறார். இதை பார்த்த மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கராயுதத்தால் தாட்சாயினியை துண்டு துண்டாக வெட்டுகிறார். அவ்வாறு துண்டிக்கப்பட்டவளுடைய உடல் பாகங்கள் 108 இடங்களில் விழுந்தது. அதெல்லாம் சக்தி பீடங்களாக மாறின.
தசையும் இரத்தமும் விழுந்த இடங்கள் எல்லாம் சக்தி உப பீடங்களாக மாறிற்று. ம். இவ்வாறு சங்கரன் கோவிலில் அம்பாளுடைய நெற்றியினுடைய பாகம் விழுந்தது. அதனால் இது சக்தி பீடமாக போற்றப்படுகிறது. இப்போ சிவா விஷ்ணு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு போது சிவன் வந்து அபிஷேக பிரியர், அதன் பிறகு பெருமாள் வந்து பார்த்தோம்னா வந்து அலங்கார பிரியர் அப்படின்னும் போது இந்த கோவில்ல எப்படி அந்த அலங்காரம் இது பண்றது அபிஷேகம் பண்றதெல்லாம்? இப்போ கோவிலில் பெருமாள் வந்து அலங்கார பிரியராகத்தான், எந்நேரமும் அலங்கார தோட்டத்தில் தான் இருப்பார். ம். அவருக்கு கீழே ஒரு பெட்டியில் ஸ்படிக லிங்கம் இருக்கும். ம். அந்த லிங்கத்துக்கு தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுதான் சிவபெருமான். அந்த லிங்கம் தான் வந்துட்டு இல்லை இந்த ஆடி தபசு போதெல்லாம் வந்து உற்சவ புத்தியாக வந்துட்டு அருள் பாலிக்கிறார். ம். அதனால அது வந்து அபிஷேகத்துக்கு வந்து ஸ்படிகலிங்கத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும். மற்றது சிவராத்திரி போன்ற முக்கியமான தினங்களில் அந்த அபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். அப்போ வந்து கோவில்கள்ல சிவாலயங்கள்ல பார்த்தோம்னா வந்து நமக்கு விபூதி தருவாங்க கோவிலுக்கு போனோம்னா. பெருமாள் கோவில்ல போனோம்னா துளசி தீர்த்தம்லாம் தருவாங்க. இப்போ இங்க வந்து 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருக்காங்க அப்படின்னும் போது எப்போ விபூதி தருவாங்க, எப்போ துளசி தீர்த்தத்தை தருவாங்க? பொதுவாக சங்கரலிங்கனார் கோயிலை பொறுத்தவரையில் காலையிலே தரிசனத்துக்கு வரும் பக்தர்களுக்கு துளசி பிரசாதமும் தீர்த்த பிரசாதமும் வழங்கப்படுகிறது. ம். மாலையிலும் இரவிலும் செல்லுகின்ற பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிறது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ ஆடி தபசு பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ஆடி தபசு திருவிழா நடக்குது இல்லையா, ஆடி மாதங்கள்ல நடக்குது அப்படின்னும் போது அதோடைய சிறப்பு பத்தி சொல்லுங்களேன். ஆடி மாதத்தில் அம்பாள் வந்து ஊசி முனையில் தவம் இருந்தாங்க. அந்த தவத்தை மெச்சி அதை நினைவு கூறுகின்ற வகையில் ஆடி மாதத்தில் சங்கரன் கோயிலில் 12 நாட்கள் வந்து அந்த திருவிழா நடைபெறுகிறது. அப்போது சிவபெருமான் ஆடி தபசு அன்று மாலை 6 மணி அளவில் அம்பாள் காட்சி மண்டபத்துக்கு வருவாங்க. சிவபெருமான் காட்சி மண்டபத்துக்கு வருவாங்க. அங்கு சங்கர நாராயணராக காட்சி கொடுப்பாங்க. அம்பாள் தபசு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் அம்பாளை வடிவமைத்து இருப்பாங்க. அதனால் இந்த காட்சிகளை காண்பவர்களுக்கு நல்லதே எனக்கு விரைவில் திருமணம் நடைபெறும், அப்படி நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதனால சங்கரன் கோயில் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தோம், பிற மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தோம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வர. மகிழ்ச்சிங்க ஐயா. இப்போ அடுத்ததா வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே வந்து சொர்க்கவாசல் திறக்கிறது ரொம்ப விசேஷமானது பெருமாள் கோவில்ல அப்படின்னும் போது இந்த கோவிலையும் அந்த விசேஷம் நடக்குதா, எப்படி நடைபெறுது? சங்கரன் கோவில் சங்கரநாராயணர் கோவிலில் சொர்க்கவாசல், அப்போ சொர்க்கவாசலுக்குன்னு ஒரு பகுதியில் சொர்க்கவாசல் இருக்கு. வைகுண்ட ஏகாதசியின் போது இங்கு வந்து சொர்க்கவாசல் நடக்கிறது ஒரு பகுதியாக. அந்த விழா இன்னும் நடந்து தான் வந்துட்டு இருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்புகள் தான் வேற என்னெல்லாம் சொல்லலாம்? இந்த கோயிலுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நாக மன்னர்கள் அம்பாளுக்கு துணையாக இருக்கிறாங்க. அதனால் நாக தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டாச்சுன்னா, அங்கே நாகர் சிலைகள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா அந்த தோஷத்திலிருந்து அவங்க வந்து விமோச்சனம் பெறுகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த அம்பாளுடைய சன்னதிக்கு முன்னாடி ஒரு சக்கர பீடம், சக்கரஸ்தானம் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு நாம் நினைச்ச கோரிக்கைகளை நினச்சி அம்பாளை வேண்டினா நிறைவேறும். மேலும் பில்லி சூனியம் பிசாசு இந்த உபாதைகளில் இருக்கிறவங்க அதில் இருந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த உபாதையிலிருந்து விடுபடுவதாக ஐதீகம். மேலும் 18 சித்தர்களில் ஒருத்தரான பாம்பாட்டி சித்தர் இங்கு தான் சமாதியாக இருக்கிறார். அம்பாளுடைய நெற்றியினுடைய ஒரு பகுதி, அதாவது சக்தி பீடம் நெற்றியினுடைய இங்கு விழுந்ததுனால அம்பாள் குண்டலினி யோக சக்தியாக இங்கு காட்சி தர்றாங்க. இன்னும் பல்வேறு கோரிக்கைகள், குழந்தை இல்லாதவங்க
இது கோவிலுக்கு வந்து அங்குள்ள மரத்தில் தொட்டில் கட்டுறாங்க. அப்படி தொட்டில் கட்டிட்டாருன்னாச்சுன்னா விரைவில் வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக ஒரு ஐதீகம். மேலும் இது நாக சன்னதி முக்கியமான இடமாங்கிறதுனால வீட்டில் வந்துட்டு ஏதாவது விஷச்சந்துக்கள், பாம்பு, தேல், பூரான் போன்ற விஷச்சந்துக்கள் புகுமானால் அவர்கள் நான் சங்கரன் கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறேன் அப்படின்னு வேண்டிக்கிடுறாங்க. போன பிறகு அவர்கள் வந்துட்டு அந்த தேல், பாம்பு போன்ற உருவங்களை சிறிய இயந்திரமாகவோ அல்லது விக்கிரமாகவோ செய்து கோவிலில் கொண்டு செலுத்துகிறாங்க. அது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகா எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கோவிலுக்கு போகணும்னா எப்படி போகலாம்? இந்த கோவில் முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. திருநெல்வேலியில் இருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருந்தது. இப்போ அந்த மாவட்டம் பிரிச்சுட்டு தென்காசி மாவட்டம் ஆயிடுச்சு. அதனால் தென்காசியிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் இருக்குது. திருநெல்வேலியில் இருந்தோம், தென்காசியில் இருந்தோம். அடிக்கடி பஸ் வசதிகள் இருக்குது. போயிட்டு நம்ம வந்து அம்பாளை தரிசனம் செய்து வரலாம். இப்போ நம்ம கோவிலுக்கெலாம் போகிறோம்னாலே வந்து கோவிலில் பிரசாதம் கொடுப்பாங்க. அதுவும் பொங்கல், புளியோதரை தான் தருவாங்க. அப்படிங்கிறத நம்ம எல்லா கோவில்கள்லையுமே வந்து வழக்கமாக வாங்குறது, பார்க்குறதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படிங்கிறது வந்து அந்த புற்று மண்ணை வந்து பிரசாதமாக தராங்களே சார், அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லுங்களேன். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பிரசாதம் வந்து பிரசித்தி பெற்றது. திருப்பதிக்கு போனால் லட்டு கொடுக்குறாங்க, திருச்செந்தூருக்கு போயாச்சுன்னா இலை விபூதி பிரசாதம் கொடுக்குறாங்க, பழனிக்கு போனால் பஞ்சாமிர்தம் கொடுக்குறாங்க. இதை போல் சங்கர நாராயணார் கோவிலில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உக்கரப்பாண்டியன்கிற மன்னனால் இது கட்டப்பட்ட கோயில். அந்த பழமை வாய்ந்த கோயிலில் புற்றுமண் வந்து பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த புற்றுமண் வால்மீகநாதர் இந்த புற்றுமண் அங்கே இருந்து தான் அவர் சுயம்புவாக வந்துட்டு மேல் எழுந்தார். இதனால் அந்த புற்றுமண் பிரசாதத்தை பக்தர்கள் பயபக்தியோடு வாங்குறாங்க. சிலர் வந்து நெற்றியில் பூசிக்கிறாங்க, இன்னும் சிலர் அந்த புற்றுமண்ணை தண்ணீரில் கலந்து குடிக்கிறாங்க. இதனால் தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய பக்தர்களுடைய நம்பிக்கையாக உள்ளது. மேலும் இந்த கோயிலில் மார்ச் மாதம், செப்டம்பர் மாதம் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் சூரிய பகவான் மூலவர் மேலே தன்னுடைய ஒளிக்கிரகணங்களால் அபிஷேகம் பண்ணக்கூடிய அதிசய நிகழ்வு இன்றும் நடைபெற்று வருகிறது. இது நாள் முழுவதுமே அந்த ஒளிக்கதிர்கள் படுதா இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட நேரத்தில் காலையில் ஒரு 6 மணி சூரிய உதயத்தின் போது விழுது. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அதாவது வந்து அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த சங்கர நாராயணன் கோவிலை பற்றி ரொம்ப விளக்கமாக வந்து ரொம்ப பெருசாக அழகாக சொன்னீங்க. நிச்சயமாக நேயர்கள் எல்லாருமே வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு அதாவது 2 பேருடைய அந்த அருளையுமே வந்து ஒரு சேர பெறுவார்கள் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நேயர்களே, நீங்களும் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு சங்கர நாராயணன் அவங்க 2 பேரையும் வந்து தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் எல்லா வளமும் இன்பமும் பெற்று நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்றைய ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியிலிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.